வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இறையாண்மை ஆட்சி அப்படிம்பாங்க. அறத்திரங்களுக்கும் நீ அண்டமின் திசைக்கும் நீ திறத்திரங்களுக்கும் நீ தேடுவார்கள் சிந்தை நீ உறக்கம் நீ உணர்வும் நீ உட்கலந்த சோதி நீ மறக்குநாதன் என்கலன் மறப்பினம் கொடிகொலே அப்படின்னு சொல்லிட்டு இறையாண்மை ஆட்சி சார்ந்த விஷயங்களை பாடியிருப்பாங்க. இது வாசிகலை தத்துவம். அது தெரிஞ்சவங்க தான் அது இது பண்ணுவோம். உண்மையான இறையாண்மை ஆட்சி அப்படிங்கிறது வேறு. தன்னுடைய அரசியல் பதவி அதிகாரத்துக்கு வரணுங்கிறதுக்காண்டி இறையாண்மையை பயன்படுத்துவது என்பது வேறு. சீமான்லாம் அந்த லிஸ்ட்டில் உள்ள ஆள் தான். சிவனையும் பார்வதியும் அவ்வளோ இழிவாக பேசின பயவன். ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னா, காளி எங்கள் அப்பத்தா, முருகன் முப்பாட்டேன். ஏன் அன்னைக்கு பெரியார் கூட பேசியிருந்தப்ப இதெல்லாம் அறிவு இல்லையா? நீ அரசியல் பதவிக்காண்டி மாற்றி மாற்றி பேசுவ. உன்னை நம்பி எப்படி ஓட்டு போடுறது?